பரியாசக்காரர் பற்றிய 16 வசனங்கள். அகங்காரமும் இடும்புமுள்ளவனுக்கு பரியாசக்காரன் என்று பெயர். அவன் அகந்தையான சினத்தோடே நடக்கிறான். நீதிமொழிகள் 21:24. பரியாசக்காரனோ கடிந்து கொள்ளுதலுக்கு செவிகொடான். நீதிமொழிகள் 13:1. பரியாசக்காரனை தண்டிக்கும்போது பேதை ஞானமடைவான். நீதிமொழிகள் 21:11. துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும் பாவிகளுடைய வழியில் நில்லாமலும் பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். சங்கீதம் 1:1-2. பரியாசக்காரனை கண்டிக்கிறவன் இலச்சையடைகிறான். நீதிமொழிகள் 9:7. பரியாசக்காரனை கடிந்து கொள்ளாதே, அவன் உன்னை பகைப்பான். ஞானமுள்ளவனை கடிந்துகொள், அவன் உன்னை நேசிப்பான். நீதிமொழிகள் 9:8. நீ ஞானியானால் உனக்கென்று ஞானியாவாய், நீ பரியாசக்காரனானால் நீயே அதன் பயனை அனுபவிப்பாய். நீதிமொழிகள் 9:12. பரியாசக்காரன் ஞானத்தை தேடியும் கண்டுபிடியான். நீதிமொழிகள் 14:6. பரியாசக்காரன் தன்னை கடிந்து கொள்ளுகிறவனை நேசியான், ஞானவான்களிடத்தில் போகவுமாட்டான். நீதிமொழிகள் 15:12. பரியாசக்காரனை அடி, அப்பொழுது பேதை எச்சரிக்கப்படுவான். நீதிமொழிகள் 19:25. பரியாசக்காரருக்கு தண்டனைகளும் மூடருடைய முதுகுக்கு அடிகளும் ஆயத்தமாயிருக்கிறது. நீதிமொழிகள் 19:29. பரியாசக்காரனை துரத்திவிடு, அப்பொழுது வாது நீங்கும், விரோதமும் அவமானமும் ஒழியும். நீதிமொழிகள் 22:10. பரியாசக்காரன் மனுஷருக்கு அருவருப்பானவன். நீதிமொழிகள் 24:9. பரியாசக்காரர் பட்டணத்தில் தீக்கொளுத்தி விடுகிறார்கள். நீதிமொழிகள் 29:8. கடைசி காலத்திலே தங்கள் துன்மார்க்கமான இச்சைகளின்படி நடக்கிற பரியாசக்காரர் தோன்றுவார்கள். இவர்கள் பிரிந்து போகிறவர்களும் ஜென்ம சுபாவத்தாரும் ஆவியில்லாதவர்களுமாமே. யூதா 18:19. கடைசி நாட்களில் பரியாசக்காரர் வந்து தங்கள் சுய இச்சைகளின்படியே நடந்து அவர் வருவார் என்று சொல்லுகிற வாக்குத்தத்தம் எங்கே? பிதாக்கள் நித்திரையடைந்த பின்பு சகலமும் சிருஷ்டிப்பின் தோற்றம் முதல் இருந்தவிதமாயிருக்கிறதே என்று சொல்லுவார்கள். 2 பேதுரு 3:3-4.